தற்போதைய அண்மை செய்தியாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே ஆக்கூரில் திருமணமான 6 மாதத்தில் இளம்பெண் மரணம் அடைந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இளம்பெண் ஜீவலட்சுமியை கணவர் ஜீவானந்தம் மற்றும் அவரது குடும்பத்தினர் அடித்துக் கொன்றுவிட்டதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது போராட்டமும் நடத்தி வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே ஆக்கூரில் திருமணமான 6 மாதத்திலேயே இளம்பெண் மரணம் அடைந்திருக்கிறார். இளம்பெண் ஜீவலட்சுமியை கணவர் ஜீவானந்தம் மற்றும் அவரது குடும்பத்தினர் அடித்து கொன்றுவிட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வம் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கட்டாயம் முரசொலி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே திருமணமாகி 6 மாதத்தில் இளம்பெண் மர்மமான முறையில் வீட்டில் உயிரிழந்த சம்பவத்தால் செய்யாறு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனை எதிரே காஞ்சிபுரம் சாலையில் திடீர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு பரபரப்பு நிலை வருகிறது. இந்நிலையில் இந்த நிமிடம் வரை எந்த விதமான காவல்துறையினரும் இதை பற்றி எந்த விதமான விசாரணையும் நடத்தாததால் பொதுமக்கள், குடும்பத்தினர், பெண்ணின் உறவினர்கள் அனைவரும் மருத்துவமனை எதிரே காஞ்சிபுரம் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. கைது செய்து வாகனத்தில் ஏற்றுவதற்கு முன்பட்ட போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண்ணின் கணவர் மற்றும் அவரை சார்ந்த உறவினர்களை கைது செய்வதாக கூறி அளித்த புகாரின் பேரில் அவர் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் 6 மாதத்தில் பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி செல்வம்.